வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டயபெட்டிக்ஸ்லேயே செகண்டரி டயபெட்டிக்ஸ், ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டயபெட்டிக்ஸ் வர முதல் காரணம் நம்மளுடைய வயிறு தொந்தரவு தான் அப்படின்றத நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வயிறு நல்லா இருந்தாலே அது டைப் 1 டயபெட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லை டைப் 2 டயபெட்டிக்ஸாக இருக்கட்டும், அதுவே 100% தீர்வாக இருக்கும் அப்படின்றத நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் இந்த ப்ரொசீஜர், அதாவது உணவு முறையை ஃபாலோ பண்ணியே இந்த இன்சுலின் போட்டவங்களா இருக்கட்டும் இல்லை ரெகுலராக டேப்லெட் எடுத்தவங்களாவே ரெகுலராக நம்ம சொன்ன உணவு முறையை ஃபாலோ பண்ணியே அந்த நோயிலேருந்து நிரந்தரமாக வெளியேறி இருக்கிறாங்க. சுகர் எனக்கு ஏறவே இல்லை, நான் கிட்டத்தட்ட 3 மாதமாக மாத்திரை போடல, ஆனால் நீங்கள் சொன்ன உணவு முறை தான் ஃபாலோ பண்ணேன், ஆனால் எனக்கு இப்போ நார்மலாகவே இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வயிறை நம்ம சரி பண்ணாவே நம்மளுக்கு சுகர் அப்படின்றத கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் என்ன செகண்டரி டயபெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னும் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் அந்த நோய்க்கு எதனால் வருதுனே தெரியல, இந்த செகண்டரி டயபெட்டிக்ஸ் எதனால் வருதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் இருந்தாலும் ஒருவேளை பிபி டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி வந்திருக்கலாம், அல்லது திடீர்னு ஒரு விதமான கவலை இருந்திருக்கலாம், அவங்க வீட்டில் ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அந்த ஸ்ட்ரெஸ்னால அந்த டயபெட்டிக்ஸ் வரலாம், அல்லது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அந்த ஆக்சிடென்ட்ல அந்த உள் உறுப்புகள் சுரப்பிகள் டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம், இல்லை பேன்க்ரியாஸ் டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். ஆனால் என்ன காரணனே தெரியல, ஒருத்தருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குன்னா அதுதான் செகண்டரி டயபெட்டிக்ஸ். எல்லாமே நல்லா இருக்கும், அதாவது சுரப்பிகள் நல்லா சுரக்கும், அந்த கணையம் எல்லாமே நல்லா இருந்தாலும் திடீர்னு அவங்க வேற ஏதாவது தொந்தரவுகள், உடல் உபாதைகளுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா ரெகுலராக, அந்த மாத்திரை ரெகுலராக எடுக்கிறதுனால வர சைடு எஃபெக்டும் டயபெட்டிக்ஸ் வர முதல் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்டரி டயபெட்டிக்ஸ் அப்படின்னாவே என்னன்னா, அதுவும் வயிறு தொந்தரவு. இப்போ வேற ஒரு தொந்தரவுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் பிபிக்கு டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கீங்க, டேப்லெட் எடுக்க அது எல்லாமே வயிற்றுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அப்போ வயிறுக்குள்ளே மாத்திரை போட போட அங்கேயும் வயிறு பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பயத்தினால இல்லை ஒரு வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு மன ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனால டயபெட்டிக்ஸ், செகண்டரி டயபெட்டிக்ஸ் வர காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு நார்மலாகவே நீங்கள் ஒரு கவலையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு பசின்ற உணர்வே இருக்காது. கவனித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த துக்க வீட்டில் யாராவது ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாவே எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம கவலை அளவுக்கு அதிகமாக படும்பொழுது நம்மளோட வயிறு அங்கே இயக்கமே இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி இருக்கிறவங்க அதெல்லாம் கிடையாது, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த கவலை நேரத்தில் அளவுக்கு அதிகமாக உள்ள இன்டேக் எடுக்க வயிறு பலவீனம் ஆகிடும். அது என்னங்க, எங்கள் வீட்டில் ஒரு டெத் ஆகிடுச்சு, இறந்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு நான் மனக்கவலையில் இருக்கேன், அந்த டைமில் நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னா, ஒரு 2 நாள் தொந்தரவில் இருக்கீங்க, அதாவது சாப்பிடாம இருந்தால் ஒன்றும் ஆகாது. ஆனால் அதை லைஃப் லாங் நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது அதனாலையும் வயிறு தொந்தரவாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எந்தவித கவலையாக இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு 2 நாள் நம்ம அந்த மனக்கவலையாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் அதையே லைஃப் லாங் கொண்டு போகும் பொழுது வயிறு தொந்தரவாகி அதனால செகண்டரி டயபெட்டிக்ஸ் வருது. இன்னொரு காரணம், இந்த மாதிரி கவலையாக இருக்கும்போது எனக்கு நான் சாப்பிட்டு தான் தீரணும், இல்லை சுற்றி இருக்கவங்க சாப்பிட சொல்லி எனக்கு கம்பல் பண்ணுறாங்கன்னு சாப்பிட்றதுனாலையும் வயிறு தொந்தரவாகும். இந்த 2, அதாவது கவலையாக இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் செகண்டரி டயபெட்டிக்ஸ் வரும், கவலையாக இருக்கும்போது சாப்பிடாம இருந்தாலும் செகண்டரி டயபெட்டிக்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வெளியே வந்து ஆகும். ஒரு 2 நாள் கவலையில் இருக்கீங்களா, அப்புறம் அதுலேருந்து மீள்றதுக்கான பயிற்சி முயற்சிகளை செய்யுங்க. அடுத்து என்ன ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு உங்களை நீங்கள் தயார்படுத்தும் பொழுது இந்த டயபெட்டிக்ஸுக்கு கண்டி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது, ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்போதும் அங்கே வயிறு அடிவாங்கும். ஸோ அந்த டைம்லையும் உங்களுக்கு செகண்டரி டயபெட்டிக்ஸ் வருது. இன்னும் ரொம்ப முக்கியமானது ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ். ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ் அப்படின்றது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வர டயபெட்டிக்ஸ். அந்த ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ் கூடும் வரைக்கும் எந்த மாதத்தில் வருது அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 6வது மாதம் இல்லை 7வது மாதத்தில் தான் இந்த ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ் அதிகமாக வருது. இந்த ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ் எனக்கு வந்துடுச்சு, எனக்கு ஏதாவது இதில் உபாதைகள் வருமா, டேப்லெட்டோ எதுவுமே நான் எடுக்காமல் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன்னா உபாதைகள் வருமானா கண்டிப்பாக உபாதைகள் வரும். என்ன வரும் அப்படின்னா, குழந்தையோட வெயிட் அதிகமாக இருக்கும், இதனால் சிசேரியனுக்கு ஆட்கொள்ளப்படும். சரி, ஏன் ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ் சொல்லும்போது ஏன் குழந்தை வெயிட் அதிகமாகுது அப்படின்னா, நீங்கள் ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ் அப்படின்னாவே டயபெட்டிக்ஸ் இருந்தாவே எங்கள் வயிறு தொந்தரவு தான். நல்லா கவனிச்சிருப்பீங்க, அந்த காலத்தில் இப்போ மாசமாக இருக்காங்கன்னா ஒரு 5 மாதம் 3 மாதம் வரைக்கும் அவங்களுடைய உடல் தொந்தரவை பொறுத்து ஒரு சிலருக்கு வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் மாசமாக இருக்காங்கன்னா ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 5 மாதம் அந்த அளவுக்கு வேலை வாங்க மாட்டாங்க. அதற்கப்புறம் தான் வேலை செய்யவே சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை வளர வளர நல்ல வேலை செய்யணும், அதற்கேற்ற உணவு கொடுப்பாங்க, குழந்தையும் சரி
தாயும் ஆரோக்கியமா பிறப்பாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, குழந்தை பிறகுற வரைக்கும் எந்த வேலையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, நீ மாசமா இருக்க அமைதியா உட்காருன்னு சொல்லி உட்கார சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, சாப்பாடு மட்டும் 2 தட்டு 3 தட்டு சாப்பிட சொல்லுவாங்க. நீ வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டே இந்த ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸை நம்மளே வர வச்சுக்குவோம். சரிங்க, அப்ப சாப்பிடக்கூடாதுன்னா தாராளமா சாப்பிடலாம். ஆனா அதற்கான உடல் உழைப்பை கொடுங்க. நீங்க பிரெக்னெண்டா இருந்தாலுமே நான் வேலைக்கு தானே போறேன் அப்படின்னா, சும்மா போய் அங்க போய் நம்ம உட்காந்துக்கிட்டே லேப்டாப்ல தான் தட்ட போறோம். அப்ப அதற்கேற்ற லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா உடம்புக்கான எக்ஸசைஸ் பயிற்சிகள், ஒரு சில பயிற்சிகள், பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்பல்சரி கொடுங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல உடல் உழைப்பு யாருக்கும் கிடையாது. ஆனா உணவு மட்டும் நல்லா சாப்பிட்டு இருக்கோம். அதுவும் பிரெக்னெண்டா இருக்கவங்கள கம்பல்சரி உணவுகள் நிறைய எடுக்க ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ்க்கு உங்களை அறியாமலே உங்ககிட்ட வந்துடும். இதை நீங்க இப்படியே இந்த உணவு முறை மாறாம இருந்தீங்கன்னா, நாளைக்கு டெலிவரிக்கு அப்புறமும் லைஃப் லாங் டயபெட்டிக்ஸ் பேஷண்டா மாற ஆரம்பிச்சிருவீங்க. அதுல ரொம்ப முக்கியமானது டைப் 2 டயபெட்டிக்ஸ்க்கு நீங்க ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இந்த ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு டயபெட்டிக்ஸ் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த டேப்லெட் கூட எடுக்க வேணாம். கம்பல்சரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க. அதற்கேற்ற உணவு கொடுங்க. வயிற்றுல குழந்தை இருக்குன்றதுனால நிறைய சாப்பிடணும் கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு பசி எடுக்கும்போது அளவா சாப்பிடுங்க. உட்காந்தே தான் வேலை அப்படின்னா கூடுமானதுக்கும் செமி சாலிட் ஃபுட்டாவே எடுத்துக்கிட்டு வாங்க. இதுவே போதுமானது. குழந்தையும் சரி தாயும் சரி ஆரோக்கியமா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க உணவு முறையில கவனத்தை செலுத்தினாலே உங்கள் நோயிலிருந்து 100% வெளியேறலாம். அது டைப் 1 இருக்கலாம், டைப் 2 இருக்கலாம், இல்ல செகண்டரி டயபெட்டிக்ஸா இருக்கலாம், அல்லது ஜெஸ்டினல் டயபெட்டிக்ஸ். எந்தவித சுகர் நோயா இருந்தாலும் உணவு முறை, வாழ்க்கை முறை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. மருந்து மாத்திரையிலிருந்து வெளியேறலாம். இயற்கையோடு இணைந்து பயணம் பண்ணும் பொழுது நம்ம லைஃப் லாங் ஒரு சில நோய்க்கு மருந்து எடுக்கணும்னு வச்சிருப்போம், ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அதெல்லாமே நிமிஷத்துல தூக்கி போட்டலாம் இயற்கையோடு இணைந்து பயணம் பண்ணும் பொழுது. நன்றி.